பெயர் சசிகுமார். நான் தென்காசிந்து வரேன். கடந்த நாட்களில் என்னுடைய சில நெருக்கமான சூழ்நிலை நிமித்தமாக தேவன் அன்பு ஊழியர்களுக்கு கடிதம் எழுதி ஜெபிக்கும்படி கேட்டிருந்தேன். ஊழியர் அவர்கள் ஜெபித்து தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 25-26 படி, சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால்கடி போகிறது நீ பயப்பட வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால்களை தப்புவிப்பார் என்ற வார்த்தையை எழுதி அனுப்பியிருந்தார்கள். அந்த நாட்களில் என்னுடைய சரீரத்தில் இந்த இடது கால் முதலாவது மரத்து போகிற மாதிரி இருந்தது, ரெண்டாவது வலது கால், பின்பு அது இடுப்பு பகுதி வரை அந்த மரத்து போன சூழ்நிலை வந்தது. நான் மிகவும் சோர்ந்து போய் இருந்த நேரத்திலே ஊழியர் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லி ஜெபித்தேன். தேவன் எனக்காக கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றி என்னுடைய சரீரத்திலே ஒரு பூரணமான சுகத்தை தந்தார். இப்பொழுது எந்த பலவீனமும் எனக்கு இல்லை. சுகம் தந்த தேவனுக்கும் ஜெபித்த ஊழியர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். என்னுடைய பேர் எலிசபெத் ராணி. எனக்கு பென்ஷன் வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய தடை இருந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட இல்லை. ஒன்று டைவர்ஸ் வாங்கிட்டு வரணும், இல்லை ஆதார் பாஸ்போர்ட் வாங்கிட்டு வரணும். இது ரெண்டுமே எனக்கு பாசிபிள் இல்லை. அதனால் அடிக்கடி நான் பிரதரோட மெசேஜை கேட்பேன், லைவ்லையும் கேட்பேன். பிரதர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் அடைக்கல பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை இல்லை, ஆண்டவருடைய பிரச்சனைன்னு சொல்லுவார். அப்போ நான் ஆகஸ்ட்டில் வந்தேன். எனக்கு ஜூனில் இது சொன்னாங்க, நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிஸ்னஸ் ப்ரேயர் மீட்டிங். என் பொண்ணு கூட கேட்டான், நீங்கள் என்னம்மா இதுக்கு போய் வந்திருக்கிறீங்க அப்படின்னு. நான் அவள்கிட்ட சொல்லலை, நான் இதுக்காக தான் வர்றேன். நான் சொன்னது கர்த்தரை நம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸ் ப்ரேயர் மீட்டிங் வந்தேன், பிரதரை சந்தித்தேன். அப்போ பிரதர் சொன்னார், நான் உன்னோடைய கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லிட்டு, நீ போமா, மனுஷருடைய கண்களில் தயவை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி சொன்னார். நான் அதை நம்பி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மார்ச் மாதம் நான் போய் என்னுடைய ஆஃபீஸில் போய் செக் பண்ணேன். எதுக்கும் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு தெரியல, என்னன்னு போய் கேட்கலாம் போது கவர்மெண்ட்லேருந்தே ஆர்டர் வந்தது, கமிஷனர்கிட்ட இருந்து, லேடிஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் எதுவுமே ப்ரொசீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரைட் ஒன் லெட்டர் அண்ட் வி வில் கிவ் யூ த பென்ஷன் சொல்லிட்டாங்க. கர்த்தர் அற்புதமாய் வழிவாசலை திறந்தார். கர்த்தருக்கே கோடான கோடி நன்றி. போன மாதம் நான் ஃபஸ்ட்டு பென்ஷனை வாங்குறதுக்கு கர்த்தர் திருப்பி செய்தார். பிரதருக்கும் கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினை ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட சேர்ந்து போஜனம் பண்ணுவான். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் ஒரு நாள் ஊழிய காரியமாய் நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது மத்தேயு என்கிற ஒருவன் அவன் வேலை செய்கிற இடத்துல உட்கார்ந்து வரி வசூலித்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த உடனே இயேசுவுக்கு, இவனை கூடவே வச்சிருந்தா நல்லா இருக்குமே, இவன் ஒரு நாள் என்னுடைய சுவிசேஷத்தையும் என்னுடைய பணிகளையும் குறித்து எழுதி உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக அநேக காரியங்களை எழுதுவானே என்று சொல்லி அவனை ஆண்டவர் அழைத்தார். மத்தேயுவே, நீ எழுந்து வா என் கூட என்று சொன்னார். அவன் மறு பேச்சே பேசல. ஏன்னா கூப்பிட்டது மனுஷன், இவரை நம்பி எந்த அரசாங்க வேலையும் விடலாம் என்று சொல்லி நம்பி உடனடியா எழுந்து அந்த அரசாங்க வேலையை விட்டுட்டு பரலோக அரசாங்கத்துக்கு வேலை செய்ய சந்தோஷமாய் போனான். அதே போல ஒரு நாள் இயேசு ஊழியமாய் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய வரி அதிகாரி, அவனும் அப்படிதான் ஒரு பெரிய அரசாங்க வேலை செய்கிறவன், சகையு அப்படின்னு அவனுக்கு பேர். அவன் இயேசுவை குறித்து நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டான். அதனால அவரை பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. எனக்கு எப்படியாவது இயேசுவை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று அவன் ஏங்கி கொண்டிருந்தான். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். இயேசு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிராஸ் பண்றார்.
ஆண்டவர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அது பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியா இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் வந்தே ஆகும். இயேசு அவன் வாழ்க்கையில இடப்பட்டாருன்னா, சகைவு போய் மரத்துக்கு மேல உட்கார்ந்துட்டான், ஒரு காட்டு அத்தி மரத்துக்கு மேல. ஏன்னா அவன் ரொம்ப குள்ள, எப்படியாவது ஆண்டவரை பார்த்துடணும். ஏன்னா இயேசு எங்க போறாரோ அங்க எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இவன் என்ன பண்ணா, எப்படியாவது இந்த பக்கமா வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அவன் பெரிய காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து மேலிருந்து கீழே இயேசுவை பார்க்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அந்த பக்கமா வர்றார். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போனாலும் இந்த காட்டத்தி மரம் 2000 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு அங்க இருக்குது, உயிருள்ள மரமா இருக்கிறது. அவ்வளோ ஹைட்ல இருந்த அவனை யாரும் சொல்லாம இயேசு பக்கத்துல வந்த உடனே சகைவே என்று கூப்பிட்டார். ஃபர்ஸ்ட் நேம் காலிங் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தது இயேசு. சகைவே என்று சொன்னார். அவன் யோசிக்கிறான், எனக்கு அவரை தெரிஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம். ஏன்னா அவர் பெயர் கேட்ட ஒரு தெய்வம் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். இயேசு என்கிற பெயரை நான் அறிந்தது இயற்கை. ஆனால் அவருக்கு எப்படி என் பெயர் தெரியும்? ஃபர்ஸ்ட் நேம் காலிங் மினிஸ்ட்ரி ஸ்டார்டட் பை த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சகைவேன்னு கூப்பிடுறார். நீ சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்கணும். அவன் இதய கதவை நறுக்குன்னு ஒரு தட்டு தட்டினார், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. அவன் கடகடன்னு சந்தோஷத்தோட கீழே இறங்குறான். அவன் வேதனையோடு கூட அல்ல, ரொம்ப சந்தோஷம். என்ன கூப்பிட்டது? நன்மை செய்கிறவராய் சுத்தி தெரிகிற இயேசு. அவரை பார்க்கிறதே எனக்கு பாக்கியன்னு சொன்ன அந்த சகைவு, இப்ப நீ வா, உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரே சந்தோஷம். இயேசுவை வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டான். உள்ள போன உடனே இயேசு யாரையும் தாக்கி எல்லாம் பேச மாட்டார். ரொம்ப நல்லதே, அமைதியா போயிட்டார். நான் சொன்னேன்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு கிராஸ் பண்ணிட்டார் அவன் லைஃப்ல, அன்னைக்கு ஒரு மாற்றம் வரும். இயேசு போய் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த நேரத்தில் செத்து போன அவனுடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டது. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய செத்து போன மனசாட்சியை கர்த்தர் இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தா போத, யார் அழிஞ்சா எனக்கு என்ன, யாரு கெட்டா எனக்கு என்ன, யாரு செத்தா எனக்கு என்ன என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அநேகம் பிள்ளைகளுடைய செத்து போன மனசாட்சியை இன்றைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அவன் மனசாட்சி அவனோடு பேச ஆரம்பிச்சான். அவ்வளவு நாளும் அவனுடைய மனசாட்சி செத்து போய் கிடந்தது, உயிர்ப்பிக்கப்படல. செத்து போன மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது அவன் தன்னை குறித்து, தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய நிலைமையை குறித்து யோசிக்கிறான். நான் இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கிறேன், பணக்காரனா இருக்கிறேன், இருந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி தன் இருதயத்துல தன்னை தானே நொந்து கொண்டான். ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை சொல்றான். ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க, இதுக்கு மேல நான் மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு 2 காரியத்தை சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு 2 வீக்னஸ்ப்பா. அவனா சொல்றான், ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் சொல்றாங்க, இயேசு பாவியுடைய வீட்டுக்கு போயிட்டாரு, இவன் ஒரு பாவி, என் வீட்டுக்கு எப்படி இயேசு போகலாம்? பாவியுடைய வீட்டில் தான் இயேசுநாதருக்கு வேலை. ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமியில இயேசு வந்தார். ஆனா பார்க்கிறவங்க எல்லாம், இந்த பாவியுடைய வீட்டிற்கு இவர் எப்படி போனார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அவர் யாரும் சொல்றத பத்தி கவலைப்படலை. இன்னைக்கு உலகத்தை திருப்திப்படுத்தி அவன் அது சொல்லிடுவான் இது சொல்லிடுவான்னு சொல்லி உலகத்துக்காக வளைந்து கொடுக்க கூடாது. என் இயேசுவுக்காய் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் வளைந்து கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் அநேகரை ஏமாத்தி நிறைய சம்பாதிச்சு பணம் வச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்க போறேன். இயேசு என் வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில தலையிட்டதற்கு பிறகு, அவர் என் வாழ்க்கையில கிராஸ் பண்ணதுக்கு பிறகு என்கிட்ட ஒரு மாற்றம் வேணும். அதனால யாரெல்லாம் நான் ஏமாத்தினோ அவங்களுக்கெல்லாம் 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன். யாரிடத்துல எல்லாம் நான் ஏமாத்தினேன்னு எனக்கு ஒரு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். யாரெல்லாம் நான் ஏமாத்தினேன் என் மனசாட்சிக்கு தெரியும். 4 மடங்கா திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரே. ஒரு பெரிய மனமாற்றம். அடுத்து சொல்றான், யோசிக்கிறான், இன்னும் என்ன என்கிட்ட குறை இருக்குது. இயேசு வாழ்க்கையில குறுக்கிட்டார். இயேசு அவனை பேர் சொல்லி கூப்பிட்டார். ஆண்டவருடைய இதய கதவை தட்டினார். தட்டினவுடன் அவனுடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டது. அடுத்து சொல்ற, ஆண்டவரே, இதுவரைக்கும் யாருக்கும் உதவி செய்து எனக்கு பழக்கமே இல்லப்பா,
அதனால நான் இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். என்ன டிசிஷன் தெரியுமா? ஆண்டவரே, இதுக்கு மேல என்னுடைய சொத்துல எல்லாத்தையும் விட்டு அதுல பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இத்தனை வருஷமா நான் ஒன்னும் செய்யல, அதனால வட்டி முதலெல்லாம் சேர்த்து என் சொத்துல பாதியை ஏழைகளுக்கு வித்து கொடுக்க போறேன்னு சொல்றான். ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் சொல்றான். யாரெல்லாம் ஏமாத்தனோ 4 மடங்கு. என் கண்ணு முன்னால எத்தனை ஏழைகள் இருக்கிறார்களோ அதுல என் சொத்துல பாதியை வித்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன். இயேசு வந்த வேலை முடிஞ்சிட்டு நிறைவில் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப ரட்சிப்புனா என்ன? மனம் மாறுகிற அனுபவத்திற்கு பெயர் தான் ரட்சிப்பே தவிர மதம் மாறுகிற அனுபவத்திற்கு பெயர் ரட்சிப்பு அல்ல. நீ மதமே மாற வேண்டாம், உன் மனசுதான் நல்ல மனசா மாறணும். இயேசு இந்த பூமியிலே மதமாற்ற வந்த ஒரு தெய்வம் அல்ல. மனசாட்சி செத்து போனவருடைய மனசாட்சியை உயிர்ப்பித்து 4 நல்லது செய்ய வந்த இயேசு தான் நாம் தேடி வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனம் மாற்றம் வந்த பொழுது சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படியே அந்த வேலையை முடிச்சிட்டு சந்தோஷமா ஆண்டவர் வீட்டுக்கு போனார். நேற்றைக்கு வரைக்கும் பெத்த தாயை எட்டி உதைச்ச பிள்ளை இன்னைக்கு நீ போன உடவன் காலில் விழுந்து, அம்மா நான் உன் வயிற்றுல இருக்கும் பொழுது பல முறை உன்னை எட்டி உதைச்ச, அப்ப எல்லாம் நீ சந்தோஷமா எடுத்துக்கிட்ட. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எட்டி உதைக்கிறேனே, எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிங்கன்னு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தியை இன்னைக்கு நீங்க கேட்பீங்க. நேற்றைக்கு வரைக்கும் உன் புருஷன் உன்னை நம்பாம நிறைய சந்தேக வார்த்தைகளை பேசி உன் இருதயத்தை குத்தி கிழிச்சிருக்கலாம். ஏண்டா இந்த மனுஷனுக்கு வாழ்க்கப்பட்டோம், பிறந்த வீட்டுல நான் கஷ்டப்பட்டேன், வாழ வந்த வீட்டுல அது நல்லா இருக்கேன்னு வந்தா இங்க அதை விட படுமோசமா இருக்கு என்று நீ அழுது கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க போன உடனே உன் புருஷனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். இங்க நினைக்கலாம், இன்னைக்கு பார்த்து இந்த செய்தியை கேட்க என் பிள்ளை வந்திருக்கலாமே, என் புருஷன் வந்திருந்தா நல்லா இருக்குமே, என் மருமகன் வந்திருந்தா நல்லா இருக்குமே. நிறைய பிள்ளைங்க யோசிக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு நீரூற்றை ஏற்படுத்துகிற ஆண்டவர் உன் பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு ரட்சிப்பின் நீரூற்றை இன்றைக்கு அவனுக்குள்ள பெருக்கெடுக்க செய்வார். உன் புருஷன் இருக்கிற மருமகன் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கிரியைகளை ஆண்டவர் நடப்பிப்பார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்றைக்கும் ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற சில பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் ரட்சிப்பின் மீதோ அபிஷேகத்தின் மீதோ பரலோக பாஷையின் மீதோ நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார். சில வருஷங்களுக்கு முன்பாக இயேசு அழைக்கிறார் தலைமை ஜெபகோபுரத்திலே ஊழியத்திற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த புதிய ஹாலில் பால்கனிலெல்லாம் திரளான ஜனங்கள் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து முடித்து தனி ஜெப வேளை வந்தபோது நான் அந்த செய்தி நேரத்தில் பார்க்குறேன், முன்னால் ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குட்டி தம்பி, 4 பேர் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதில் மனைவி ரொம்ப உருக்கமாக கேட்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க புருஷன் ஏதோ கூப்பிட்டா மனைவிக்காக வந்தது மாதிரி அவர் உட்கார்ந்துருது நல்லாவே தெரிந்தது. ஏதோ ஒரு கம்பல்ஷனுக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு அசால்ட்டாக உட்கார்ந்து அப்படியே அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணினார். கூட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே மனைவியான ரொம்ப கண்ணீரோட அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைக்குள்ளால உள்ளுக்குள்ளால உட்கார்ந்து அவர்கள் அழுததை என்னுடைய ஆவியிலே நான் பார்த்தேன், நேரடியாகவும் பார்த்தேன். எனக்கு தெரிந்தது, இந்த மகளுடைய கண்ணீருக்குள்ள அவங்க புருஷனுடைய ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. ஏதோ இன்னைக்கு கம்பல் பண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்துட்டாரு, எப்படியாவது இன்றைக்கு ரட்சிக்கப்படணும்னு அந்த சகோதரி அழுது கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைங்க 2 பேரும் அப்படியே மீட்டிங் முடிச்ச உடனே முதல்ல அவங்க ஹஸ்பண்ட் எழும்பினாரு. அந்த மனைவியை கையை பிடிச்சிங்க, நான் ஸ்டேஜில் தனி ஜெபத்திற்காக நின்று கொண்டிருக்கிறேன். நான் நல்லா, ஏன்னா ஃப்ரண்ட் ரோவில் இருந்தாங்க.
அப்படியே மனைவியுடைய கையை பிடிச்சிட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போனார். அதுக்கு பின்னால் அந்த பிள்ளைங்க போகிறாங்க. அந்த குட்டி பையன் இவ்வளோண்டு தான் இருப்பான், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அவன் எப்படியாவது ஸ்டேஜில் வந்து எனக்கு ஒரு கையாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான் போல இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அவங்க தகப்பனார் வர்க்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு அந்த பையனை அப்படியே இழுத்துட்டு போனார். அங்கே லாஸ்ட் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு போகிறது வரைக்கும் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அது என்னுடைய பார்வை அல்ல, ஏக்கத்தோடு பார்த்த என் இயேசுவின் பார்வை என்று தான் நான் நினைக்கிறேன். அது இன்னைக்கு நினைச்சாதான் நான் ஏக்கத்தோட பார்க்கல. அந்த பையன் எவ்வளவு ஆசைப்படுறான் மேலே வர்றதுக்கு. அப்பா இழுத்துட்டு போயிட்டாரு. அந்த முக்கில் போனவன், அந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸ் கேட்டில் போனவன் டப்புன்னு அவங்க அப்பாவுடைய கையை உதறி தள்ளிட்டு ஓடி வர்றான். நான் கவனிக்கிறேன். அப்போ ஒருத்தங்களுக்கு நான் ஜோம் பண்ணி பெரிய கியூ நிற்குது. இந்த பையன் இந்த சைடில் கியூ அவ்வளோ நிற்கிது, ஆப்போசிட் ரூட்டில் இப்படி வர்றான். இந்த பக்கமாக வந்து ஏன்னா ஈஸியாக அந்த குறுக்கு வழியில் வந்து எப்படியாவது ஐயாட்ட ஒரு ஜோம் பண்ணேன்னு அவன் ஆசைப்பட்டிருப்பான் போல இருக்கு. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட அவனை முன்னால கொண்டு வந்தார். நேரம் வந்தான், லைன் வந்துகிட்டே இருக்குது. அந்த லைனுக்கு மத்தியில வந்து டப்புன்னு கொண்டு வந்து தலையை நீட்டிட்டு நிக்கிறான். அவன் தலையில கை வச்ச உடனே அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஓடுது. நான் பார்க்குறேன். இந்த பையனுக்கு கிளாஸ் ரூமை நான் என்னுடைய ஆவியில ஆண்டவர் காட்டுறார். அவன் நல்லா இவனுடைய ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தான். திடீர்னு காம்பஸ் எடுத்து அந்த அதனுடைய கூட படிக்கிற அந்த பையன் பக்கத்துல இருந்த அந்த சின்ன குட்டி தம்பியுடைய அந்த கால் பகுதியில, மேல் கால் பகுதியில ஒரே குத்துறான். அவன் அலறுகிறதை நான் பார்த்தேன். என்ன ஆண்டவரே இந்த தரிசனம், நீ இதை சொல்லி ஜெபம் பண்ண. அவன் சஸ்பென்ஷன்ல இருக்கிறான், ஸ்கூல் அவனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்காக நீ ஜெபம் பண்ண என்று சொன்னார். உடனே அந்த தரிசனத்தை பார்த்துட்டு சொன்ன, ஆண்டவரே சின்ன பிள்ளை தெரியாம செய்துட்டான், ஏதோ ஒரு ஆத்திரத்தில் விளையாட்டுல அவன் பண்ணிட்டான். அந்த பிரின்சிபால் கண்களில் தயவு கிடைச்சி மறுபடியும் இவனை பள்ளிக்கூடத்துல சேர்த்து அதே பள்ளிக்கூடத்துல அவன் படிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு உடனே ஓன்னு அழுதுட்டான். இவ்வளவு குட்டி பையன். எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க, இவன் என்ன ப்ராஃபஸி சொன்னாரு, எதுக்கு இந்த பையன் அழுறான், எதுக்கு இப்படி கத்துறான் என்று சொல்லி. அதன் பிறகு என் கையை அப்படியே எடுத்து பார்க்குறான். அப்படி எல்லாம் வேடிக்கை, மறக்க முடியாத ஒரு அனுபவம் அன்னைக்கு. என் 2 கையை இப்படி திருப்பி பார்க்குறான். என்னடா கேட்குற அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒருவேளை உங்கள் கையில் ஏதாவது என் மூளையில் இருக்கிறதெல்லாம் ரிசீவ் பண்ணுற ரிசீவர் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னா. ஹல்லேலூயா. ஏன்னா சிலருக்கு ஜெபிக்கும் போது தலை மேலே வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணுவேன், சிலருக்கு தோள்பட்டையில் வைப்பேன், சிலருக்கு இந்த காது பக்கத்தில் வைப்பேன். ஏன் நம்ம தெரிஞ்சு வைக்கிறது இல்லை, அது ஆண்டவர் செய்கிற காரியம். அவனுக்கு அன்னைக்கு இந்த 2 காது பக்கத்தில் என்னுடைய கரத்தை வச்சுட்டு அவனுக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் வெளிப்பாடு வந்து அவன் சொல்றான், ஒருவேளை ஏதாவது ரிசீவர் உங்க கையில இருக்கா, எப்படி என்னுடைய மூளையில இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்து நீங்க பேசுறீங்க. நான் சொன்னேன், இல்ல மக்களே, ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அவன் சொல்றான், அங்கள் கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க, ஒருவேளை எங்க அம்மா ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்களா. நான் சொன்னேன், உங்க அம்மாவை இன்னைக்கு தான் நீங்க பிரசங்கம் பண்ணும்போது முன்னால பார்த்தேன்டா, இதுக்கு மேல உங்க அம்மாவை எனக்கு தெரியாதுடா அப்படின்னு. உடனே ஓடி போன அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பா இப்படியெல்லாம் சொன்னாரு, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு பக்கத்துல சந்தோஷம், அதே பள்ளிக்கூடத்துல நான் படிக்க போறேன், இன்னொரு பக்கத்துல எப்படி இதெல்லாம் நடக்குது என்னால நம்ப முடியல. அவங்க வாலிப மக உடனே அவங்க அம்மாட்ட, மம்மி நானும் ஒரே ஒரு வாட்டி போய் ஐயாட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கிறேன். அவங்க அப்பா யோசிக்கிறாரு, என்னடா நடக்குது. அவர் வெளியே தான் நிற்கிறாரு. மகள் ஓடி வந்தாள். அப்படியே தலையில கை வச்ச உடனே, உனக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த ஸ்திரீகளுக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்குள்ள வழிபாடு வருகிற நாட்கள் வயிற்று வலியில ஒரு சவர்ல இருந்து மறு சவர் வரைக்கும் குட்டிக்கரன் அடிக்கிற மாதிரி உருண்டு புரள்ற. இன்னைக்கு பிறகு உன் யூட்ரஸ் ஆண்டவர் புதுசா மாத்தி இனி அந்த வழிபாட்டு நாட்கள்ல உனக்கு எந்த வயிற்று வலியும் இராதபடிக்கு ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறார். ஓட அழ ஆரம்பிச்சுட்டேன். நேரம் ஓடினேன். அவங்க அப்பாட்ட, அப்பா என்ன நடக்குது தெரியல, நான் ஒவ்வொரு நாளும் படுகிற கஷ்டத்தாங்க ஐயா என் தலையில கையை வச்சு சொல்லி, இதுக்கு மேல உனக்கு அந்த வலி இல்லைன்னு சொல்லிட்டாரியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அப்படியே தகப்பனாருடைய இருதயம் கனிந்து போய் மனைவியை பார்த்து சொல்றாரு, எதுக்கும் நம்மவும் போய் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணுவோமா. அவ்வளவு கடின இருதயம் உள்ளவன், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் பேசுகிறவன், குத்து மதிப்பா பேசுறாங்க என்று சொல்லுகிற மனுஷன்.
அவ்வளோ பெரிய கியூ ஜெபம் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் அப்படியே முன்னால கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தேன். எல்லாரும் முடிச்சதுக்கு பிறகு பொறுமையா வந்து டபக்கடை காலில் விழுந்துட்டு, ஐயா என்ன மன்னிச்சிருங்க. நான் சொன்னேன், எதுக்கு நான் உங்களை மன்னிக்கணும்? நீங்க ஆண்டவருடைய காலில் தான் விழணும். இல்லையா, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் பேசினவன் நான், வெளிப்பாடுகளை குறித்து அற்பமாய் பேசினவன் நான். என் பிள்ளைகள் இருவருடைய வாழ்க்கையில் உள்ள காரியத்தை துல்லியமாய் நீ சொல்லி இருக்கிறேன். இதுக்கு மேல நான் திருந்தலைன்னா நான் மனுஷனே இல்லை, நான் முட்டி போடுறேன், என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அன்றைக்கு நான் அவருடைய ரட்சிப்பிற்காகத்தான் செபித்தேன். ஆண்டவரே, ஒருவேளை இந்த 2 பிள்ளைகள் மூலமாய் வந்த வெளிப்பாடு இந்த தகப்பனுடைய ரட்சிப்பிற்காக இருந்தார், இன்று முதல் பிந்தி கிடக்கிற இவரை நீர் முந்திக் கொண்டு வார். ஹல்லேலூயா. முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள் என்று சொன்னீரேன். இவர் பிந்தி கிடக்கிறாரு, இவரை முந்தி கொண்டு வாங்க. அதன் பிறகு ஆண்டவருடைய கிருபையினால் அவர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு அதுக்கு பிறகு மீட்டிங்னா அவர் தான் முதல்ல கிளம்புவார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இன்றைக்கு இயேசுவை சுமந்து கொண்டு வந்திருக்கிற நான் இந்த பலிபீடத்திலே நின்று சொல்லுகிறேன், உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிராஸ் பண்ணிட்டார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன்கள் எல்லாம் ஓடி போகும். உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஆமேன். எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு. உன் பாவத்தை விட்டு எழும்பு, உன் சாபத்தை விட்டு எழும்பு, உன் வியாதியை விட்டு எழும்பு, உன் கடன்களை விட்டு எழும்பு. இனி நீ விழுந்து கிடக்க கூடாது. எழும்பு, எழும்பு சீயோனே. உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு நான் ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறேன், அதை பெற்றுக்கொள். ரிசீவ் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு வல்லமை உனக்குள்ள இறங்குகிறேன். விருத்த சேதனம் இல்லாத அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. தரித்திரத்தை கொண்டு வருகிறவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. பாவத்தை கொண்டு வருகிறவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. சாபங்களை கொண்டு வருகிறவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. எல்லா விதமான அசுத்தங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். அன்பான ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய இதய கதவை திறந்து, இயேசுவே எனக்குள்ளே வாரும், எனக்கு இதுக்கு மேல வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்குள்ளே வாரும் என்று தங்களுடைய இதய கதவை திறந்து வைத்து அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் இதயமாகிய சிங்காசனத்திலே நீர் போய் அமருவீராக. இனி இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் இவர்களோடு நீர் கடந்து செல்ல. எந்த இடத்திலே என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்திலே என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். எந்த இடத்திலே இவர்கள் ஆகாது என்று ஒதுக்கப்பட்டார்களோ அவர்கள் மத்தியிலே என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர், என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் தெரிந்து கொண்டு இவர்கள் மூலமாக ஞானிகள் வெட்கப்பட போகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களை ஆண்டவர் செயலிழக்க பண்ணி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும். அநேக வாலிப பிள்ளைகள் டிப்ரெஷன்ல போயிட்டாங்க. அந்த டிப்ரெஷன் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே வெளியேறுவதாக. மனநிலை பாதிப்பை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறட்டும் சுவாமி. என் பிள்ளைகளுடைய கற்பத்தில் இருக்கிற கனிகளை கட்டிச்சு சாப்பிடுகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நடக்காத சுப காரியங்கள் நடக்கட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இவருடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு என் பிள்ளைகளை நீ கூட கூடையாய் மிச்சம் எடுப்பார்களாக. அவருடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். செத்துப்போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.